श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोतामनन्यचरणः शरणं प्रपद्ये. நமஸ்பாய். இன்றைய தினம் திருப்பாவை ஆண்டாள் பிராட்டியால் எழுதப்பட்ட அந்த 30 பாடல்கள். அந்த 30 பாடல்களை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டாள் பத்தின சில முக்கியமான விஷயங்களை நாம நேற்றைய தினம் ஆண்டாள் புராணம் அப்படிங்கிற ரீதியில நாம அதை தெரிஞ்சுட்டோம். அந்த ஆண்டாள் பிராட்டியை பத்தி 3 பாடல்கள் மூலமா நமக்கு அழகா தெளிவா புரியும்படியா நமக்கு அந்த ஆண்டாள் துதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருது. அது என்ன பாடல்கள்? அந்த பாடலை வச்சுட்டு தான் நேற்றைய தினம் நாம ஆண்டாள் சரித்திரம் அல்லது ஆண்டாள் புராணம் அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சிட்டோம். மேலும் இந்த ஆண்டாள் பிராட்டியை பத்தி வேதாந்த தேசிகர் கோதாஸ்துதி அப்படிங்கிற அற்புதமான ஒரு ஸ்தோத்திர பாடத்தை கொடுத்திருக்கார். அதுல முதல் ஸ்லோகமா ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி அப்படிங்கிற மாதிரி தொடங்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, பெரியாழ்வார். ஸ்ரீ விஷ்ணு சித்தர்னா யாரு? பெரியாழ்வார். அப்படி பெரியாழ்வாரின் குலத்தில் உதித்த கற்பக குடியாகவும் யாரு? இந்த ஆண்டாள் இருந்துருக்கா. அதனால ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி. அது மாத்திரமல்ல, ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம். இந்த அழகிய மணவாளனாகிய ரங்கநாதர் இருக்கா இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய அந்த அரிச்சந்தன மரத்தை தழுவி விளங்கக்கூடியவளாகவும் இருக்கக்கூடிய, மேலும் சாக்ஷா க்ஷமாம். க்ஷமாம்னா யாரு? பூமாதேவி. அந்த பூமி பிராட்டியினுடைய நேரான அவதாரமாகவும் இவ இருந்துருக்கா. கருணையா கமலாமிவான்யாம் இல்லையா? கருணை என்னும் குணத்தினால மற்றொரு கமலை என்றும்படியாக இருக்கக்கூடியவளான இந்த கோதாதேவியை கோதா மனன்ய சரணஹா சரணம் பிரபத்யே. அப்படி இருக்கக்கூடிய அந்த கோதா பிராட்டியை நான் அடியேன். யார் சொல்றார்? வேதாந்த தேசிகர் சொல்றார். அடியேன் சரணம் புகுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கோதாஸ்துதியை என்ன சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திர பாடத்துல முதல் ஸ்லோகத்துல இவ்வாறாக அந்த ஆண்டாளை வசத்தியா கொண்டாடுறார் சுவாமி தேசிகர். நேற்றைய தினம் நாம தெரிஞ்சின்ற அந்த கோதாஸ்துதி அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரத்துடைய முதல் ஸ்லோகமாகட்டும், அத போல 3 பேர் இந்த கோதா பிராட்டியை பத்தி அழகா நமக்காக கொடுத்திருக்கா. என்னென்ன கொடுத்திருக்கா அப்படின்னாக்கா பாருங்கோ. முதல்ல உய்ய கொண்டார் அப்படிங்கிறவர் அழகா இந்த பாடல் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கார். அது என்ன பாடல்? இந்த 3 பாடல்களையும் இப்ப குழந்தைகள் சொல்லுவா, அது நாமளும் மியூட்ல இருந்துட்டே சொல்லலாம். ஏன் இந்த 3 பாடல்களை? திருப்பாவை அப்படிங்கிற அந்த 30 பாடல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் நாம வசத்தியா கொண்டாடின அந்த கோதா பிராட்டியை பத்தின விஷயமாக இந்த 3 பாடல்கள்லயே அடங்கிடும். இந்த 3 பாடல்களை நாம சொன்னாலே அந்த ஆண்டாளுடைய புராணம் சொல்லக்கூடிய சரித்திரம் முழுவதும் அதுல அடங்கிடும். அது அழகா நமக்கு உய்ய கொண்டார் அப்படிங்கிறவர் அவர் அருளி செய்திருக்கிறார் இந்த ஒரு அழகான பாடல். அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். திருப்பாவை சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டாளுடைய இந்த துதியை நாம சொல்லிட்டு தான் அந்த திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கத்துக்க போறோம். அப்படி முதல்ல இருக்கக்கூடிய முதல் பாடல் என்ன அப்படின்னாக்கா, உய்ய கொண்டார் அருளி செய்த இந்த பாடல். இதை இப்போ குழந்தைகள் சொல்லுவா, மற்றவாலாம் மியூட்ல இருந்துட்டே சொல்லலாம். இதில் அன்மியூட் பண்ணிக்கணும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்னவயல் அதெல்லாம் மியூட் போடுங்க ப்ளீஸ். குழந்தைங்க மாத்திரம் அன்மியூட்ல இருக்கு, மற்றவெல்லாம் மியூட் போடுங்க. அன்னவயல் புதுவை ஆண்டாள்
அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அன்னவயல் புதுவையாண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அன்னவயல் புதுவையாண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை
பாடியருளவல்ல அல்வலையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அடுத்தது அப்பிள்ளை அப்படிங்கிறவர் அருளை செய்தது. இதுவும் ஆண்டாளை பற்றியதுதான். திருப்பாவை அப்படிங்கிற அந்த 30 பாடல்களை நாம சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஆண்டாள் துதின்னு சொல்லக்கூடிய 3 பேர் அழகா எழுதி கொடுத்துருக்கா. ரொம்ப ரத்தின சுருக்கமா ஆண்டாளுடைய புராணம் முழுக்க நாம தெரிஞ்சுக்கணும்னா இப்ப நாம சொன்ன முதல் பாடலாகட்டும், அதே போல இந்த 2வது பாடல், இதன் பிறகு வரக்கூடிய 3வது பாடல், இந்த 3 பாடல்களை நாம பிரதிதினம் சொன்னா ஆண்டாளுடைய சரித்திரம் முழுவதும் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட அழகான பாடல்கள், சுருக்கமான பாடல்கள், அர்த்தமுள்ள பாடல்கள். பாருங்க, இது அப்பிள்ளை அருளை செய்தது. இந்த பாடலை இப்போ நாம எப்படி சொல்றது அப்படிங்கிறத நாம அபியாசம் பண்ண போறோம். இதனுடைய அர்த்தமும் நேற்றைய தினம் நம்ம பார்த்த அந்த புராணத்தினுடைய அர்த்தங்களை தான் இங்க அழகா பாடல் மூலமா காண்பிச்சு கொடுக்குறான். இப்ப குழந்தைகள் சொல்லுவா, மற்றவாலாம் மியூட்ல இருந்துட்டே கேட்கலாம். இது அப்பிள்ளை அருளை செய்தது. திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தால் வாழியே திருப்பாவை 30வும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு இன்னானால் வாழியே ஒரு 140 மூன்றுரைத்தால் வாழியே இரரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தால் வாழியே திருப்பாவை 30வும் தெப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு இன்னானால் வாழியே
40 மூன்று உரைத்தால் வாழியே உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி பலநாடி வாழியே புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு இன்னானால் வாழியே ஒரு 140 மூன்று உரைத்தால் வாழியே உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி பலநாடி வாழியே புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே அடுத்தது நம்ம வேதபிரான் பட்டர் அப்படிங்கிறவர் அருளின இன்னொரு பாடல். மொத்தம் ஆண்டாளை குறித்து 3 பேர் 3 அழகான பாடல்கள் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். இது ஆண்டாள் துதி. அப்படி வேதபிரான் பட்டர் என்ன சொல்றார் அப்படிங்கிற அந்த பாடலை நாம கண்டிப்பா திருப்பாவைக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய பாடல்கள். இதுவும் நேற்றைய தினம் நாம ஆண்டாள் புராணம் தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த பாடல்களெல்லாம் மேற்கூறு காட்டிதான் நம்ம ஆண்டாளுடைய சரித்திரத்தையே நாம தெரிஞ்சிட்டோம். அப்படி பாடல்கள் மூலமா எளிமையா நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்குறான். அந்த 3வது பாடலை இப்போ குழந்தைகள் சொல்லுவா, அத்தவா கேளு. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாட தோன்றுமோர் நிதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான் மறைகளோதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோணோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்
ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை பையம் சுமப்பதுவும் வம்பு போதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் கோதிமணி மாட தோன்றுமோர் நீதியால் இந்த பக்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் புத்தூர் வேத கோணோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் போதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை பையம் சுமப்பதுவும் வம்பு போதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் கோதிமணி மாடத் தோன்றுமோர் நிதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் புத்தூர் வேத கோணோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் போதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை பையம் சுமப்பதுவும் வம்பு இப்படி ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை அப்படிங்கிற அந்த 30 பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம அடுத்த வாரம் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். 3 பாடல்களாவது அல்லது 2 பாடல்களா நம்ம எடுத்துட்டு அந்த பாடல்களை எப்படி உச்சாரணம் பண்றது, அந்த பாடல்களுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம அனுபவிக்கிறோம். அந்த 30 பாடல்களை ஆண்டாள் எப்படி காண்பிச்சு கொடுத்துருப்பான்னா, நேற்றைய தினம் நம்ம என்ன சொன்னோம், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் 4 வேதங்களுடைய சாரமாக 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு. அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தின் சாரமாக ஆண்டாளுடைய திருப்பாவை அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம். அது மாத்திரமல்ல, அதாவது கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை அப்படிங்கிற அற்புதமான ஒரு உபதேசத்தை நமக்கெல்லாம் கொடுத்துருக்கார் அர்ஜுனன் மூலமாக. அதாவது கிருஷ்ணன் பரமாத்மா, அர்ஜுனன் ஜீவாத்மா, நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள். நமக்கு தேவையான உபதேசங்களை பகவத்கீதா அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரந்தத்தின் மூலமாக நமக்காக கொடுத்துருக்கார். அதில் மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்கு அந்த பகவத்கீதை. அந்த 18 அத்தியாயங்களா மாத்திரம் அதை பிரிக்கல. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்
அப்படிங்கிற ரீதியில 3 யோகங்களாகவும் பிரிச்சு கொடுத்திருப்பார். 3 18 அத்தியாயத்தை எப்படி பிரிக்கிறா? 6 6 6. கர்மயோகம் 6, பக்தி யோகம் 6, ஞான யோகம் 6. அந்த மாதிரி கொடுத்திருப்பார் கிருஷ்ண பரமாத்மா. அந்த பகவத்கீதையின் சாரமா இந்த திருப்பாவையை நம்ம சொல்லலாம். ஏன்னா 30 பாடல்கள் அவ எப்படி பிரிக்கிறானாக்கா, முதல் 10 பாடல் கர்மயோகம், இரண்டாம் 10 பாடல் பக்தி யோகம், மூன்றாவது 10 பாடல் ஞான யோகம் அப்படிங்கிற ரீதியில அந்த பகவத்கீதையின் சாரமாகவும் இந்த திருப்பாவையானது ஆண்டாள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான அந்த கிரந்தத்தை நாம தொடர்ந்து வாசிக்க இருக்கோம். இன்றைய தினம் 2ஆம் நாள், அதாவது தித்தியா விருத்தி அப்படின்னு சொல்லுவா சாஸ்திர ரீதியா. நேற்றைய தினம் பாடம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோனாக்கா, எந்த பாடத்தை நாம தொடங்கினாலும் அது 2ஆம் நாள் கண்டிப்பா அதை சாஸ்திர ரீதியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய தினம் மாமா அந்த விஷயத்தை விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கார், நம்ம சனிக்கிழமை வியாழன் சனி அப்படிங்கிறது நம்முடைய வகுப்புகள். இன்றைய தினம் நம்ம ஏன் வகுப்புகளை இன்றைய தினம் தொடர்ந்து நடத்துறோம் அப்படின்னாக்கா, அந்த தித்தியா விருத்தின்னு சொல்லுவோம். 2ஆம் நாள் பாடம் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அந்த பாடமானது விக்னம் இல்லாம நமக்கு பூர்த்தியாகும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம். அந்த ரீதியில் இன்றைய தினம் நாம நேற்றைய தினம் நம்ம தெரிஞ்சின்ற அந்த புராணத்தினுடைய பாடல்கள் என்னென்ன, அந்த ஆண்டாள் பற்றின அந்த சுருக்கமான சரித்திரம் என்னென்ன அப்படிங்கிறது இந்த 3 பாடல்கள் மூலமா நமக்கு அழகா 3 பேர் கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை நாம இன்றைய தினம் தெரிஞ்சுட்டோம். இந்த பாடல்களை நாம குரூப்ல கொடுக்குறோம். உங்களுக்கு அவகாசம் கிடைக்கும் பொழுது எப்படி நாம அதை உச்சாரணம் பண்ணோன்றது இன்றைய தினம் தெரிஞ்சிடணுமோ அந்த கிரமத்துல நீங்க அதை தொடர்ந்து சொல்லிண்டே வந்தா ஆண்டாளுடைய சரித்திரம் நமக்கு முழுமையா கிடைக்கும், அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அப்படியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாசன். தன்யவாதா.